ஓகே. ஒரு பாஸ்ட் 10 டேஸாக கொல்கட்டாவில் நடந்த சம்பவம் பற்றி அந்த கேஸ் டீடைல்ஸ் பற்றியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆகஸ்ட் 20 வந்து அதோட சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இருக்கிறதா லேட்டஸ்ட் ரிப்போர்ட். சரி, இதை பற்றி நான் எதுவுமே பேசாமே இருந்தேன் இவ்வளோ நாள். இது ஏதோ ஒரு காமன் திங் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வர வர கொல்கட்டாவில் ஒரு 31-year-old ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜில் வந்து பிஜி ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கே வந்து தொடர்ந்து 48 hours நான் ஸ்டாப்பாக அவங்க டியூட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இட் வாஸ் மர்டருங்கிறோட ரேப்ட் அண்ட் மர்டர். ஆக்சுவலாக இந்த காலேஜை பற்றி பேசணும். அந்த கொல்கட்டாவில் இருக்கிற காலேஜை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி முன்னாடியே நடந்திருக்கு. நிறையா இன்சிடென்ட்ஸ், சூசைடல், மர்டர்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நடந்திருக்கிறதா ரிப்போர்ட்ஸில் போட்டிருக்கு. அப்பயும் இந்த காலேஜஸ் வந்து அந்த ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி இதோட இல்லாமல் இருந்திருக்கு. அவங்க அன்னைக்கு முந்தின நாள் வந்து அந்த செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்கியிருக்காங்க. அந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு செமினார் ஹாலில் கேமரா எல்லாம் எப்படி இருக்கும்? சரி, இங்கே வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சிவிக் வாலண்டியர்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்களோ இல்லை வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களோ வந்து வாலண்டியராக வந்து ஆஸ் அ ஆக்டிங் போலீஸாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தவர் தான் A1 போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் எந்த செக்யூரிட்டி சர்வீசஸும் இல்லாமல் நைட் டியூட்டி 48 hours டியூட்டி பண்ணுற அளவுக்கு அங்கே சேஃப் அண்ட் செக்யூராக இல்லாத ஹாஸ்பிட்டல் கொல்கட்டாலே இருந்திருக்கு. இங்கே இப்படி ஒரு சம்பவம் இவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக நடந்திருக்கு அப்படின்னா இது ஆல்ரெடி பிளான்டாக தான் இருக்கணும். எப்போ அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, எங்கே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பண்ண மாதிரி தான் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. அங்கே இருக்கிற யாரோ, அங்கே இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இதை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணப்படுது. சரி, இதை பற்றி ரொம்ப நானும் இதை டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி எல்லா நியூஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க விஷயம். இதை நானும் திருப்பி பேச வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பொண்ணை இப்படி பண்ணவங்க, இந்த ஒரு கொடுமைகள், அந்த பண்ணவன் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருப்பான், அவனை பார்த்து கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபியர்னஸோ இல்லை ஒரு இதுவோ வரல. அதை விட நம்ம கூடயே இருக்கிற சொசைட்டியில் சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு என்ன சொல்ற, ஒரு மனித தன்மையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஒரு என்னடா சி அப்படின்னு இருக்கு. ஆல்சோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பீயிங் மென், அதுவும் இந்த சொசைட்டிக்குள்ள இப்படியெல்லாம் நடக்கிற விஷயங்கள்ல பார்க்கும்போது உண்மையை சொல்ல போனா பீயிங் மென் இஸ் நாட் ஈஸியோட பீயிங் அ குட் மென் இஸ் நாட் ஈஸி இந்த சொசைட்டி. ஏன்னா உங்களுக்கு பார்வையே அப்படி அக்யூட் ஆயிடும். நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க வந்து எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பையனா இருந்தாலுமே இந்த மாதிரி சொசைட்டிக்குள்ள பையனா இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இந்த சொசைட்டிக்குள்ள இப்படி இருக்கிறதுக்கு. என்னென்ன பேசியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பொண்ணோட ரேப்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை போய் பான் சைட்ஸில் சர்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் ஒரு இதாக இருப்பான். நான் வெளியாள்னா யாரும் பேசல, நம்ம கூட இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் தேடி இருப்பான். பிகாஸ் இட்ஸ் ஹைலி சர்ச்டு திங்னு ரெக்கார்ட்ஸ் காட்டுது. இது பார்த்தாதுன்னு ஒரு ட்விட்டர்லலாம் பார்க்கணுமே, ஐயோ என்னென்ன போகிறானுங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு அந்த கேஸ் டீட்டெயில்ஸில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா, இந்த பொண்ணை போய் பண்ணானா, இவனுக்கு டேஸ்டே இல்லையே அப்படின்னு போட்டிருக்கான். இந்த பொண்ணை பண்ணானா, இவனுக்கு எங்க பசங்களுக்கு இப்பெல்லாம் எங்க டேஸ்ட் எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிறான். இது நடந்ததை பத்தி எவனும் அங்க பேசல. அப்ப அவன் எந்த அளவுக்கு ஒரு 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 மனசாட்சிங்கிறதோட மனுஷனே இல்லை இப்படி பேசுறான். இவனுங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு இந்த சொசைட்டிக்குள்ள. நேத்திக்கு ஒரு ஃபேமஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூபர் கூட யூடியூப்ல வந்து ஒரு ஃபீமேல் யூடியூபர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த கேஸை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அங்க ஒருத்தன் கமெண்ட் போடுறான், ஹைலைட்டே தான் அப்படியே போட்டிருக்கான். நான் இப்போ உங்களை வந்து ரேப் பண்ணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு யூடியூப்னால பெரிய சோசியல் மீடியாவில் ஒரு பிளாட்ஃபார்மில் அவனால் வந்து கமெண்ட் போட முடியுது. தட் டூ இந்த நேம் ஆஃப் எவனுவெல்லாம் வந்து அவன் ஒரிஜினல் நேமோ இதெல்லாம் போட மாட்டான். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டு ஒவ்வொரு ஐடி நீ ஓப்பன் பண்ணுறதுக்கு உன்னோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாதான் ஒவ்வொரு கமெண்ட் போடவும் நீ யோசிப்பேன், ஒவ்வொரு இதை ட்வீட் போடுறதுக்கும் நீ யோசிப்பேன். உன் ஐடென்டிட்டி ஈஸியாக மறைச்சிட்டு கண்டமேனிக்கு பேசிட்டு போறீல, ஈஸி. இதே உன் ஆதார் கார்டும் உன் பர்சனல் டீடைல்ஸும் உங்களுக்கு லிங்க் பண்ணிட்டு நீ போட்டு பாரு, இப்படிங்கிறதுக்குள்ள பிடிச்சிருவானுங்க. பண்ண மாட்டேன். பயந்தாங்கொழிங்கிறதோட ஒரு ஒரு சென்ஸே இல்லாத ஆட்களாக இருக்கானுங்க. இவனுங்க கூட தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கும் போது தான் நமக்கு ஒரு மாதிரி சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவனுங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. உண்மையை சொல்ல போனோம்னா சொசைட்டின்னு வரும்போது தான் ஒரு இது ஞாபகம் வருது. யூஸ்வலாக இத்தனை நாள் வந்து
நீ அப்படி ட்ரெஸ் போடக்கூடாது, நீ இப்படி யார்கிட்டையும் சிரிச்சு பேசக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், இங்கெல்லாம் நீ போகக்கூடாது, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து தனியாக போகக்கூடாது, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பெருசாக இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரெயினை போட்டு 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 ஒரு பொண்ணை வளர்ப்பாங்க. ஹூஆர் த கேர்ள்ஸ்? வீடியோ பார்க்குற நீங்களா இருக்கலாம், ஒன்று நீங்கள் வளர்த்தவங்களா இருக்கலாம், இல்லை அப்படி வளர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை நீ வளர்க்க போகிறவங்களா இருக்கலாம். ஏன் அப்படி வளர்க்குறோம்? ஃபியர் ஆஃப் மென். ஒத்துக்கிறேன், ஃபியர் ஆஃப் மென்னு தான் அது. பட் நாட் எவ்ரி மென் இஸ் சேம் அஸ் தீஸ் கைஸ். கைஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது. உனக்கெல்லாம் ஒரு வேர்டே கிடையாது. அப்போது ஒரு பொண்ணு பசங்களோட இருக்கும்போதும் ஒரு அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்டோ எப்படி இருந்தாலும் அவங்க கூட சேஃபாக இருந்தாலுமே அந்த இடத்துலயும் அந்த பையன் மேலே சந்தேகப்படுவாங்கல்ல. அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுறது இந்த சுற்றி இருக்கிற இவனுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணவனை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சேவிங்கில் வந்து லாஸ்ட்டாக சாட்டர்டே 6 AM டு சண்டே 6 AM டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எந்த இதுவும் பண்ண மாட்டோம்னு. பட் ஈவன் தோ தே ப்ரொடெஸ்ட், எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம், அட்டென்ட் பண்ணுவோம்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஐஎம்ஏலேருந்து. இப்படி ஒரு குரூயல்ட்டியான திங்ஸ் நடக்குது. இதே சமயத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இவ்வளோ ஒரு வேர்ஸ்ட் பிஹேவியரோட பீப்புள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லைக் சர்ச்சிங் இன் பான் சைட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ, கமெண்டிங் புல்ஷிட்ஸ் லைக் அவனும் அவ்வளோ பெருசான அழகா இல்லையே, அவ்வளோ போய் இப்படி பண்ணியிருக்கானே, இவனுக்கு என்ன டேஸ்ட்டோ, நம்ம ஆளுங்களுக்கு டேஸ்ட் என்னாச்சு, இப்படி போடுறான். மூணாவதா இந்த யாரோ அதை பற்றி ஏதோ ஒரு பொண்ணு பேசிடுச்சுன்னா அங்கே வந்து அந்த பொண்ணை வந்து கமெண்டால் அட்டாக் பண்ணுறான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க, நமக்கு தெரியாது. பிகாஸ் தே ஆர் வியரிங் த மாஸ்க். நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு இப்போ யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். யாரோட லைஃப்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகுது, கேர்ள்ஸோட லைஃப்ஸ் டோட்டலி ஸ்பாயிலிங். ஒரு சில இதில் வந்து இதை வந்து ஓவர் அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கிறாங்க. சில பேருக்கு வந்து அந்த மினிமல் அட்வான்டேஜஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. 2 எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. சரி, எப்படி தான் இதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரே வழி, டோன்ட் எவர் ஆஸ்க் யுவர் டாட்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ் டு பி லைக் திஸ் ஆர் லைக் தட். இந்த மாதிரி கன்ஸ்டெயின்ஸ் போடுறதோட பெட்டர் இந்த வீடியோ பார்க்குற மாம்ஸ், சிஸ்டர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், இல்லை ஒரு பிரதர், ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும், அப்பா, வாட் எவர், யார் பார்க்குறதா இருந்தாலும், எஜுகேட் யுவர் சன். டீச் ஹிம் எப்படி ஒரு உமன்கிட்ட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. ரைட் ஃப்ரம் த சைல்டு. குட் டச் பேட் டச்சை போய் கேர்ள்ஸ்கிட்ட சொல்லிக் கொடுக்குறதுக்கு பதில் முதல்ல உங்கள் பையன்ட்டையும் அந்த பசங்கள்ட்டையும் சொல்லிக் கொடுங்க, எது குட் டச் எது பேட் டச்சுன்னு. அப்போ அவன் பண்ண மாட்டான். இது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஸ்டார்ட் ஆகணும். அவனை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு சிஸ்டராக இருக்கலாம், ஒரு மாமா இருக்கலாம், அவனுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. இவனை முதல்ல எப்படி இருக்கணும்னு நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ரேதர் கரெக்டிங் யுவர் டாட்டர் ஆர் சம் அதர் கேர்ள்ஸ். ப்ளேம் போடலாம், பட் ஒன் பாயிண்டடாக ப்ளேம் போட வேணாம். சரி, இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களே, இந்த தப்பு மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்கு, இவனுங்களை என்ன பண்ணலாம்? இவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை, இவன் தான் அக்யூஸ்னு கன்ஃபார்மாக உங்களால் எல்லா எவிடன்ஸாலையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு, ஆஸ் பர் த லா எவிடன்ஸ் இஸ் நீடட், ரைட்? எல்லாத்தையும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த அக்யூஸ்டை லைவாக பப்ளிக்கு தெரியற மாதிரி அவனுக்கான தண்டனையை கொடுக்கணும். முடியுமா? இன் திஸ் கான்ஸ்டியூஷன் இட்ஸ் நாட் பாசிபிள், பட் வி ஆர் ரெக்வஸ்டிங் ஃபார் தட். நம்மளால் கேட்க மட்டும்தான் முடியும். இதெல்லாம் 10-11 ஒரு நியூஸாக திருப்பி பேஜ் திருப்பிட்டு அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை பார்க்க போயிடுவோம். இதுக்கு மேலே நம்மளாலே எதுவும் பண்ண முடியாதான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் உன்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, ஓகே. டோன்ட் எவர் டிஸ்கஸ் புல்ஷிட்ஸ் ஆன் திஸ் டாபிக் ப்ளீஸ். நீ இதை பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டோன்ட் எவர் புட் சம் புல்ஷிட்ஸ் ஆர் தியரிஸ். ரொம்ப ஒரு இதாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மென். ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். சுற்றி இருக்கிற உங்களை பார்த்தா தான்டா பயமாக இருக்குது. போங்கடா.